அருமையானவர்களே, இப்பொழுது நாமெல்லாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹஸரத் அன்பு சகோதரர், ரொம்பவும் தேர்ச்சி பெற்றவர். அரபி துறையிலும் உருது துறையிலும் எல்லா இல்மிலும் தேர்ச்சி பெற்றவர். அதான் ஹஸரத் சாப்பிட்டு பேசிட்டு இருந்தேன். மர்ஹூம் அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம் சைஃபுத்தீன் ரஷாதி ஹஸரத் பெருந்தகை ஒரு இல பேசுவாங்க. தேவபந்து ஃபத்வா கொடுத்துட்டா அது ஃபத்வா ஆயிடுமா? தேவபந்துல மதரசால மௌலிது கூடாது என்று ஃபத்வா கொடுத்துட்டா சரியத்துக்கு உட்பட்டதாயிடுமா அப்படின்னு அவங்கள பேசுறாங்க. சைஃபுத்தீன் ரஷாதி ஹஸரத் பேசுறாங்க ஒரு இதுல. அப்ப அசத்திட்ட பேசுனா அசத் இப்படி பேசுறாங்க, அந்த விஷயம் இருந்தா கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்துங்களேன்னு சொல்லும் போது அசத் அந்த விஷயத்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதை அசத்துல வச்சுட்டு நம்ம பேசக்கூடாது, அது முகஸ்துதி ஆயிடும். அசத்து சொன்னாங்க, அசத்துல நான் ஒரு விஷயத்துக்காண்டி போகும்போது அந்த தகவலை கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நமக்கு மத்தியில பேசக்கூடிய சுல்தான் பாக்கர் ஹஸரத் அவங்க, அசத்து நான் வேற விஷயமா சைஃபுத்தீன் ரஷாதி ஹஸரத்தை பார்க்க போனேன். இப்படி பார்க்க போகும்போது ஒரு விஷயத்தை நான் பேசும்போது அந்த விஷயத்தை மௌலிது ஷரீஃப் கூடுறதுக்கு தேவபந்தில் இருந்து என்னென்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, தேவபந்தி உஸ்தாத் ஆலாசத்துகள் என்னென்ன செய்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில எல்லா விஷயங்களையும் அரபி மூலமாகவும் உருது மூலமாகவும் சில தகவல்களை நான் கொடுத்தேன் அப்படின்னு ஹஸரத் சகோதரர் சொன்னார். அவ எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு ஆட்களையும் அல்லாஹ் தேர்ச்சி பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அருமையானவர்களே, அந்த விதத்தில அன்பு சகோதரர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல்ஹாஜ் ஏஎம் முஹம்மது சுல்தான் அன்வாரி பாக்கவி ஹஸரத் அவர்கள் அன்னலாரின் வழியில் ஆன்மீகம் என்ற தலைப்பில் நமக்கு மத்தியில் உரையாற்ற வருகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் எல்லோரையும் ஆன்மீகவாதிகளோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وصحبه الأكرمين المجددين. أما بعد، قال الله تعالى في شأن حبيبه الشريف والتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه. கண்ணியமிக்க சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய நிஅமத், அவன் நம் அனைவரையும் அவனுடைய நேசரும் இருலோக இரட்சகருமாகிய ஹதரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியையும் அதன் வழியாக நாம் அடைந்து கொள்ள வேண்டிய அனைத்து நற்பெயர்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சையதுனா குத்புல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் அருந்தவ பேரர் சையதுனா குத்புல் மஜீத் ஷாஹுல் ஹமீது நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ்
அவர்கள் மறைந்து வாழ்ந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய புனித நாகூர் ஷரீஃபிலே ஏறக்குறைய 76 வருடங்களாக நடந்து வரக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே சில செய்திகளை நினைவு கூறுவதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் உங்களுக்கு முன்னால் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு. நம்ம சாதாரணமா சுப்ஹான மௌலிதினுடைய முதல் பக்கத்திலே பார்த்தால் கூட அதுல எழுதியிருக்கும் அவ்வலுமா கலக்கல்லாஹு நூரி. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நாம் சாதாரணமாக பார்த்திருப்போம். சுப்ஹான மௌலிதினுடைய முதல் பக்கம் வெளியே பேப்பருக்கு வெளியே எழுதியிருக்கும் அவ்வலுமா கலக்கல்லாஹு நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சமீபத்தில் கூட முகநூல்கள்ல அதை சர்ச்சையாக்கி வந்திருந்திருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த கருத்தை பல இடங்கள்ல வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லீ ஹம்ஸத்து அஸ்மாஇ, எனக்கு 5 பெயர்கள் இருக்கின்றன. ஆனா முஹம்மதுன் வ அஹ்மது வல் ஆகிபு வல் ஹாஷிரு. இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, எனக்கு 5 பெயர்கள் இருக்கின்றன. அதில் நான் என்னுடைய ஒரு பெயர் முஹம்மது என்று பெயர் இருக்கிறது, அஹ்மத் என்று பெயர் இருக்கிறது, அது போன்று எனக்கு ஹாஷிர் என்று பெயர் இருக்கிறது. ஹாஷிர் என்று சொன்னா முதலாக உலகத்திலிருந்து எழுப்பப்படக்கூடியவங்க அர்த்தம். வேற ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அன அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்து, பூமியிலிருந்து முதலாக வெளிப்படக்கூடியவன். இந்த உலகமெல்லாம் அழிந்து அனைத்து படைப்புகளும் அழிந்து மறு உலகம் மஹ்ஷர் என்ற ஒரு நிலை உருவாகும் பொழுது ஆரம்பமாக எழுப்பப்படக்கூடியவன் நான் தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வலா ஃபக்ர், அதை விட மிக உயர்ந்த ஒரு ஃபக்ர் அல்லாஹ் யாருக்கு கொடுக்கலன்னு. அவ்வளவு பெரிய உயர்ந்த பெருமிதத்திற்குரியவர்கள். அல்லாஹ் அந்த நிஅமத்தை எடுத்து சொல்லுமாறு குர்ஆனில் சொல்கிறான், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், நபியே உமக்கென்று பிரத்யேகமாக கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் அடிப்படையிலே சொல்கிறார்கள், ஆனா அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்து, பூமியில் முதலாக வெளியே வரக்கூடியவன், பூமி பிளர்ந்து எனக்கு தான் முதல் வழிவிடும் என்று செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை எழுதக்கூடிய முஹத்திஸுகள் அதற்கு விளக்க உரை சொல்கிறார்கள். இந்த ஆயத், இந்த ஹதீஸ், ஒரு ஹதீஸ் எனக்கு ஹாஷிர் என்று பெயர் இருக்கிறது, நான் தான் முதலாக பூமியிலிருந்து முதலாக மஹ்ஷருக்கு எழுப்பப்படுவேன். வேறொரு ஹதீஸ் வருது, பூமியில் முதலாக வெளியே கொண்டு வரக்கூடியது நான் தான், அதையோட மிகப்பெரிய ஒரு பெருமை வேறொன்றும் இல்லை, நான் பெருமைக்காக சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஆரிஃபீன்கள் விளக்கம் தருவார்கள். இந்த 2 ஹதீஸும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல் படைப்பு என்பதை விளக்குகிறது. அதற்கு ஆதாரம் குர்ஆன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், கமா பதஅத்தும் தஊதுன், அல்லாஹ் தஆலா எவ்வாறு உங்களை துவக்கினானோ அவ்வாறே உங்களை திரும்ப கொண்டு வருவான், மீட்டு கொண்டு வருவான். அல்லாஹ் தஆலா யாரை கொண்டு இந்த உலகத்தில் படைப்புகளை துவக்கினானோ அவர்களை தான் மனிதர்களை மீட்டு கொண்டு வருவான். கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈதுஹு, முதல் படைப்பாக நாம் எதை படைத்தோமோ அதை தான் நாம் முதலாக கொண்டு வருவோம்.
நுஈத் என்று சொன்னால் நாம் அது மீட்டு கொண்டு வருவோங்கிறதுக்கு அந்த நாளுக்கு சொல்ற பேர் தான் மஆத். இந்த உலகத்துக்கு பேர் மப்த. ஒரு பைத் ஓடிச்சு, அஸ்மாஉல் ஹுஸ்னா பைத். அதுல அல் முப்தின்னு ஒன்னு இருக்குது, அல் முஈதுன்னு ஒன்னு இருக்குது. அல்லாஹ் தஆலா துவக்கக்கூடியவனாக இருக்கிறான், மீட்டு கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். எந்த முப்தி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு படைப்புகளை துவங்கியவன். முஈத் என்று சொன்னால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஆகிரத் என்ற மஹ்ஷரை துவக்கக்கூடியவன். அப்ப இந்த ரெண்டு ஹதீஸ் என்ன சொல்லுது? படைப்புகள் எத்தனை கோடி வந்தாலும் இந்த படைப்புகளுக்கு எல்லாம் முதல் படைப்பாக வந்தவர்கள் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதலாக உலகத்திற்கு இரண்டாவது வருவார்கள் என்று சொன்னா அவர்கள்தான் முதலாவதாக படைக்கப்பட்டார்கள் குர்ஆன் சொல்லுது. பெரிய பெரிய செய்துமார்கள் ஷேக்மார்கள் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல் படைப்பு என்பதற்கு அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் நபியே சொல்லுங்கள், இன் கான லிர்ரஹ்மானி வலதுன் ஃபஅன அஃதலுல் ஆபிதீன். நபியே நீங்கள் சமூகத்திற்கு சொல்லுங்கள். சமூகத்தில் சிலர் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குதுன்னு சொல்றாங்க. அது ஷிர்கான குஃப்ரான வாதம். அதை நீங்கள் எதிர்த்து பேசும் பொழுது சொல்லுங்கள், குல் நபியே சொல்லுங்கள், இன் கான லிர்ரஹ்மானி வலதுன், அல்லாஹ்வுக்கு ரஹ்மானுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் அந்த குழந்தையை ஃபஅன அஃதலுல் ஆபிதீன், அப்படி இருந்து நான் அல்லவா முதல்ல வணங்கிடுவேன். அப்படி குழந்தை இல்ல, அதனால அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க போறது இல்ல. அப்ப நான் அல்லவா முதலில் வணங்கியிருப்பேன் என்று சொல்வதற்கு காரணம், அல்லாஹ் என்ற படைப்பாளன் முதலாக படைத்தது சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இப்ப முதல் படைப்பு என்பது நம்ம சாதாரணமா யாசீன்ல ஓதிட்டு வந்தா தெரியும். அல்லாஹ் கடைசில சொல்றான், அல்லாஹ் தஆலா இந்த படைப்புகளை மீட்டி கொண்டு வரது அவனுக்கு கஷ்டம் இல்ல, அவன்தான் அவ்வளவு வர்றதாக உங்களை கொண்டு வந்திருக்கிறான். அப்ப ஒரு பொருளை படைக்கிறதுல முன்மாதிரி இல்லாமல் படைக்கக்கூடியதுதான் மாஸ்டர் பீஸ் சொல்லுவோம். சாதாரணமா ஒரு பொருள் முதலா படைக்கிறோம், இரண்டாவது வந்துட்டால டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் படைப்பு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பு தன்மையை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினான். அதுக்கு முன்னாடி யாரையும் அல்லாஹ் தஆலா படைக்கல. அந்த படைப்பு தான் இனி வரக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் ரோல் மாடலா இருக்க முடியும். வேற யாரும் அதற்கு பக்கத்தில் கூட போக முடியாது. சையதுனா இமாம் பூஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, குல்லுஹும் அனைத்து நபிமார்களும் மிர் ரசூலில்லாஹி முல்தமிசுன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஆனந்த கடலிலே, பேரின்ப கடலிலே கையேந்தி நிற்கக்கூடியவர்கள். எப்படி கையேந்தி நிற்பாங்க? அவங்க கர்பம் மினல் பஹ்ரி அவ் ரஷ்பம் மினத் யமீன், ஒரு அந்த பேரின்ப கடலிலே ஒரு கையளவு சிறங்கை அளவு சில நபிமார்கள் எடுத்திருப்பார்கள், சில துளி அளவு சில நபிமார்கள் எடுத்திருப்பார்கள். அப்போ ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அனைத்து நபிமார்களுக்கும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். நமக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் தஆலா ரெண்டு விழாக்களை குர்ஆன்ல சொல்றான், ரெண்டு மீட்டிங்கை பத்தி குர்ஆன்ல சொல்றான். ஒரு மீட்டிங் ஆலமுல் அர்வாஹ் என்ற மீட்டிங்கை பத்தி சொல்றான். அல்லாஹ் தஆலா ஒரு மீட்டிங் வச்சான், அதுல எல்லா மக்களையும் அனைத்து படைப்புகளினுடைய அனைத்து மனிதர்களுடைய ரூஹுகளையும் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே ஒன்று கூட்டினான். ஒன்று கூட்டி கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையான்னு கேட்டான். நம்ம எல்லாரும் அந்த பதில் சொன்னோம், காலு பலா ஷஹீதுனா, கட்டாயமாக நீதான் எங்களுடைய ரப் என்று நம்முடைய ரூஹுகள் அனைத்தும் பதில் சொன்னன. இது எல்லாரையும் கூட்டி நடத்தின ஒரு மீட்டிங். இது ஒரு மாநாடு. அடுத்த ஒரு மாநாடை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா சில குறிப்பிட்ட அவனுடைய காசான பிரத்யேகமான அடியார்களை வைத்து மட்டும் நடத்தின ஒரு மீட்டிங்.
அது என்ன மீட்டிங்? ஒய்து அகதுனா மீசாக்கல் நபியீன் லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மஅக்கும் லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்னா. நம்ம பாஷையில சொன்னா ஒரு மீலாது விழா. முதல்ல நடத்துனது ஒட்டுமொத்த பொதுக்கூட்டம். இரண்டாவது நடத்துனது அவனுக்கு பிடித்தமானவர்களை மட்டும் அழைத்து நடத்தினான். அது என்னது? நபிமார்களை மட்டும் அழைத்து சொன்னான். ஒய்து அகதுனா மீசாக்கன் நபியீன லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா. உங்களுக்கு கிதாபையும் ஹிக்மத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நபியை நாம் தருவோம். சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மஅக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய ஞானங்களை உறுதிப்படுத்தக்கூடிய, உங்களுக்கு உறுதிப்படுத்தி தரக்கூடிய ஒரு நபி உங்களிடத்தில் வருவார்கள். லதுமினுன்ன பிஹி. அந்த நபியை கொண்டு நீங்கள் அனைவரும் கட்டாயமாக ஈமான் கொள்ள வேண்டும். வல தன்சுருன்னஹு. நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய சொல்லாலும் செயலாலும் உங்களுடைய எண்ணங்களிலாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவியும் செய்ய வேண்டும். நான் சொல்லக்கூடிய இந்த கட்டளையை, இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா கேட்டார். அவங்க சொன்னாங்க காலு அக்ரர்னா, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். கால, அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னார், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாக இருக்கிறேன். அப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அனைத்து நபிமார்களோடும் சேர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அந்த நபிமார்கள் மட்டும் சொல்லல, அல்லாஹ்வும் சேர்ந்து சொன்னார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ரசூலை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எப்படிப்பட்ட ரசூல்? அனைத்து நபிமார்களும் நபிமார்களாக ஆனது, அனைத்து நபிமார்களும் அவர்களுடைய கலிமாவாக ஏற்றுக்கொண்டது செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தினருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதமு சஃபியுல்லாஹ் என்ற ஒரு கலிமா இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்திற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹுன் நஜியுல்லாஹ் என்ற கலிமா இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்திற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹீம் கலீலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்மாயில் ரபீஉல்லாஹ். இவ்வாறு ஒவ்வொரு உம்மத்திற்கும் கலிமா இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த நபிமார்களுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட பிறகுதான் அல்லாஹ் தஆலா அவர்களை இந்த உலகத்தில் நபியாக அனுப்பி வச்சிருக்கிறார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, அவர்களை பின்பற்றக்கூடிய எத்தனை உம்மத்தினர்கள் வந்தார்களோ, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து உயிரினமும் செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு தான் அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். அவங்க தான் வாசல். அந்த பாபுல்லாஹி யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வின் வாசலாக இருக்கிறீர்கள். ஐயும்ரின் அதாஹு மின் கைரிக லா யதுகுலு. உங்களை தவிர வேறு எந்த வழியில் யார் சென்றாலும் அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை அடைந்து கொள்ள முடியாது. அப்ப நமக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியணும். நம்முடைய தீன், துன்யா, ஆகிரத் அனைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்திற்கு உட்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கும். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து ஈசா நபி வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா பிறந்த நமக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த குர்ஆனுடைய வசனங்களை முறை பிரகாரம் ஓதி அதை நமக்கு எடுத்து சொன்னவர்களை, நமக்கு கற்று தந்தவர்களை நாம் காரிகள் சொல்றோம். கிராத் சொல்லி தர்றவங்க காரிகள், முக்ரிகள் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகளை அவங்க எப்படி எப்படிலாம் செஞ்சாங்க, எப்படி தக்பீர் கட்டினாங்க, எப்படி அத்தஹியாத் ஓதுனாங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமிதால அவங்க எப்படி கையை உயர்த்தினாங்க, இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி தரக்கூடியவங்க அவங்களுக்கு நம்ம ஃபுகஹாக்கள்னு சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வசனங்களுக்கு என்னென்ன விளக்கங்கள் கொடுத்தார்களோ அந்த விளக்கங்களை எடுத்து சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம முஃபஸ்ஸிர்கள்னு சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் எதையெல்லாம் அனுமானித்துக் கொண்டிருந்தது, அவருடைய உள்ள நிலைகள் எதை தன்னுடைய சொத்தாக எடுத்து தன்னுடைய சிந்தனையில் சேகரித்து வைத்திருந்தது, அவருடைய அஹ்வாலுகள், இதை செய்யக்கூடியவர்கள், இதை சொல்லித் தரக்கூடியவர்கள் நம்ம சூஃபியாக்கள் என்று சொல்றோம். இப்ப முஃபஸ்ஸிர்கள் என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வசனங்களின் விளக்கங்களை நமக்கு கற்றுத் தருபவர்கள். ஃபுகஹாக்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகளை கற்றுத் தரக்கூடியவர்கள். சூஃபியாக்கள் ஷேഖ்மார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்க வாழ்க்கையை நமக்கு கற்றுத் தரக்கூடியவர்கள். அது இன்னொரு ஒரு வார்த்தையில ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஸ்லாம் என்றால் வெளிப்படையாக நாம் பார்க்கக்கூடிய செயல்பாடுகள், என்னென்னலாம் நம்ம ஓதுறோமோ, என்னென்ன அமல்கள் ஹராம் ஹலால பேணி செய்யறோமோ, இதற்கு இஸ்லாம் என்று பெயர். ஈமான் என்று சொன்னால் உள்ளத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்முடைய மஹப்பத்து, நம்முடைய இஷ்கு, அல்லாஹுக்காக ஒன்றை விரும்புவது, அல்லாஹுக்காக ஒன்றை வெறுப்பது, இதுக்கெல்லாம் ஈமான் என்று சொல்லுவோம். இஹ்சான் என்று சொன்னால் அல்லாஹ்வை பார்த்து இபாதத் செய்வது. பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலையிலே அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு இபாதத் செய்வது. இந்த இஸ்லாமிற்கு நாம் சொல்லக்கூடிய பேர் தான் ஷரியத். ஈமானுக்கும் இஹ்சானுக்கும் சொல்லப்படக்கூடிய பேர் தான் தரீகத். தரீகத்தினுடைய அந்தரங்கமான ஒன்றுக்கு தான் ஹகீகத் என்றும், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மாரிஃபத் நம்ம சொல்றோம். இப்ப ஆன்மீகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லக்கூடிய வார்த்தை இது என்ன? இது இஸ்லாமோடு சம்பந்தப்பட்டதா, வேறு வழியானதாங்கிறத இந்த காலத்துல நம்ம கட்டாயமா ஒரு தடவை நம்ம என்ன செய்யணும், இரண்டாவதாக நினைவு கூறணும். இன்னைக்கு உள்ள காலத்துல ஆன்மீகம் என்ற பெயரிலே பல தவறான கொள்கைகளும் பல தவறான வாதங்களும் வந்துருச்சு. உதாரணமாக இன்னைக்கு ஆன்மீகம் பேசக்கூடியவங்க லிபரலிஸ்டுகள் இருக்கிறாங்க, அதே மாதிரி செக்யூரலிஸ்டுகள் இருக்கிறாங்க, ஓரியன்டலிஸ்ட் இருக்கிறாங்க, தாராளமயவாதிகள் சொல்லக்கூடிய, எல்லாத்தையுமே தாராளமாக பேசக்கூடிய, எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய சிந்தனைவாதிகள் என்ன செய்யறாங்க, ஆன்மீகம் சொன்னா அதுக்கு மதம் கிடையாது சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆன்மீகங்கிறதுக்கு தவறான ஒரு வியாக்கியானம் சொல்றாங்க, எம்மதமும் சம்மதம், அதுக்கு ஆன்மீகம். இது ஒரு பிராக்டிக்கலா ஒரு மனுஷனுக்கு எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொள்கை. எந்த மதத்தினரையும் நாம் புண்படுத்தக்கூடாது. குர்ஆனே சொல்கிறது, வேற்று மத கடவுளர்களை நீங்கள் குறை கூறாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். பிற மதத்தினரை காயப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ் அல்லாதவர்கள் நீங்கள் திட்டாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதற்கு பேரு மத நல்லிணக்கம். மத நல்லிணக்கம் என்பதும் மத அனுஷ்டானங்களை, இஸ்லாம் அல்லாத அனுஷ்டானங்களை ஒரு முஸ்லிம் செய்வது என்பதும் ஒன்று கிடையாது. இன்னைக்கு அப்படி ஒரு காலம் அந்த ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. அதாவது மார்க்கம் அனுமதிக்காத நாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நம்ம இபாதத் செய்ய மாட்டோம் இல்லையா? அல்லாஹ் மட்டும் தான் இபாதத் செய்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுது என்று தான் சொல்றோம். ஒரு அபுது மஅபூதாக ஆக மாட்டார்கள். நாம் ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஆக சிறந்த கைருல் ஹல்கி குல்லிஹிம் என்று சொல்லப்படக்கூடிய சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்போம். அவர்கள் மீது நாம் நம்முடைய உயிரை அர்ப்பணமாக்குவோம். அவர்களுடைய சொல்லுக்காக நாம் காத்திருப்போம். அனைத்தும் செய்தாலும் அவர்கள் கூட ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களை வணங்குவதை ஏற்றுக்க மாட்டார்கள். லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸ்வாரா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்திலே கிறிஸ்தவர்கள் செய்த காரியத்தை நீங்கள் என் விஷயத்தில் செய்து விடாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று அவர்களை சொல்லிவிட்டார்கள், நீங்கள் என்னை குறித்து அவ்வாறு சொல்லிவிடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்று ஆன்மீகம் என்ற பெயரில் மத நல்லிணக்கத்திற்கு தவறான சில உதாரணங்கள் எடுக்கப்படுது. அது என்னது? அவர்களுடைய அனுஷ்டானங்களை எடுத்து செய்யறாங்க. அவர்களுடைய என்ன மந்திரங்கள் இருக்கிறதோ, அல்லாஹ் அல்லாதவற்றை இணையாக்கக்கூடிய வார்த்தைகளை மிக தெளிவாக நாவில் சொல்லி அதில் சந்தோஷம் கொள்ளக்கூடியவர்கள் அதற்கு மத நல்லிணக்கம் பேர் வைக்கிறாங்க. அது பொய்யான வாதம்.
அப்படி யாராவது செய்தால் அவர்களிடம் நாம் கேட்கணும், எம்மதமும் சம்மதமும் என்று நீ சொல்றியே, உன்னுடைய மகளை ஈமான் கொள்ளாத ஒருத்தருக்கு கட்டி கொடுப்பியா? நீ எந்த பள்ளியில் தொழுகிறாயோ அந்த பள்ளியிலே அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவதற்கு நீ இடம் கொடுப்பாயா? இல்ல அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய ஒரு இடத்திலே போய் உனக்கு தொழுவதற்கு உரிமை இருக்கிறதா என்று கேட்டால் பிராக்டிக்கலா அதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமே இல்லை. அப்ப இந்த வாதம் ஆன்மீகம் என்ற பேரிலே முதல்ல எது ஆன்மீகம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஆன்மீகம் எது அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன துஅரஃபுல் அஷ்யாஉ பி அல்தாதிஹா, ஒவ்வொரு பொருளும் அதனுடைய எதிர் பொருளை வச்சுதான் நமக்கு தெரியும். வெளிச்சத்தினுடைய பவர் நமக்கு இருட்டை பத்தி தெரிஞ்சாதான் தெரியும். கரண்ட் இல்லாத நேரத்தில் ஒரு லைட் போட்டாதான் அந்த லைட்டினுடைய பவர் தெரியும். அப்ப ஆன்மீகம் என்ற பெயரிலே மாற்று மத அனுஷ்டானங்களை, வணக்க வழிபாடுகளை ஒரு முஃமினான ஒரு மனிதன் எந்த காலத்திலும் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. மாற்று மத சகோதரர்களை மதிக்கணும், அவர்களுக்கு நாம் உணவு கொடுப்போம், அவர்களை மதிப்போம், நம்முடைய ஃபங்க்ஷனுகள் அவங்க நம்ம கூப்பிடுவோம், அவங்களோட நம்ம சகோதரர்களாக பழகுவோம். ஆனால் அல்லாஹ் அல்லாத வேறு எந்த ஒன்றையும், எந்த படைப்பையும் நாம் வணங்க மாட்டோம். அப்ப அது ஆன்மீகம் என்ற பெயர்ல இன்னைக்கு பரவலா பரவிட்டு இருக்கு. அது ஒரு தவறான ஆன்மீகம். வேற சிலர் ஆன்மீகம்னு என்ன விளங்கி இருக்கிறாங்க, புரியாத பாஷையில் பேசினா அதுக்கு பேர் ஆன்மீகம். பாதிதான் விளங்கும், மீதி விளங்காது. இப்படி பேசினா அதுக்கு ஆன்மீகம் சில பேர் விளங்கி வச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன விளங்கி வச்சிருக்கான், சில தியான முறைகள், அமைதியா இருக்கிறது, யோகாண்டு செய்யறது, ஹெல்த் அண்ட் வெல்த், ஆரோக்கியமாக இருக்கிறது, செல்வ செழிப்பா இருக்கிறது, அதுக்கெல்லாம் என்ன தேவையோ அதுக்கு பேர் ஆன்மீகம். சில பேர் சூஃபி அப்படி போட்டாலே, ஒரு ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய அங்க இருக்கக்கூடிய ஒரு தொப்பியை போட்டு ஒரு ரக்ஸ், ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு படத்தை போட்டு வச்சிருக்கு. மார்க்கத்தின் ரக்ஸ் என்று ஒன்று இருக்கிறதானா இருக்குது, ஆனந்த கலிப்பு அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்குதானா இருக்குது. அது நாம் சாதாரணமா தக்பீர் கட்டி தொழுற மாதிரி அது வராது. அது ஒருத்தனுடைய மனோநிலையில மாற்றம் வந்து அதற்கு பிறகு தன்னுடைய உணர்ச்சியை மீறி வரக்கூடிய ஒண்ணுதான் ஆனந்த கலிப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப சும்மா வெறுமனே பல கலர்கள்ல, பல ஆடைகள்ல, நம்ம பல நிறங்கள்ல ட்ரெஸ் போடுறதுனால ஒருவர் காதிரியாக ஆயிட முடியாது, ஒருத்தர் சிஸ்தியாக ஆயிட முடியாது, ஒரு சத்தாரியாக ஆகிவிட முடியாது. அது போன்று ஆண்கள் பெண்களுடைய கலப்போடு சரியத்தை மீறக்கூடிய ஒரு ஆன்மீகம் நம்முடைய மார்க்கத்துல கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் திருப்திப்படாத ஒரு காரியத்தை செய்துவிட்டு இது சூஃபியாக்களுக்கு கூடும் என்று யாரும் வாதிக்க முடியாது. சில பேர் இருக்கிறாங்க, அவங்க யாருக்காச்சும் பையத்து கொடுத்துட்டா, பையத்து கொடுத்த பிறகு என்ன செய்யறாங்கன்னா, பெண் பிள்ளைகளை கூட, பெண்களை கூட தொடுகிறாங்க, தொட்டு முசாஃபா செய்யறாங்க. கேட்டா, எனக்கு பையத்து செஞ்சிட்டதுனால அந்த பிள்ளை என்னுடைய மகளுடைய ஸ்தானத்துல வந்துட்டா அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னா, சரி, ஒரு வீட்டுல மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, பையத்து வாங்கிட்டாங்க. பையத்து வாங்கினா அந்த ஆம்பளை உங்களுக்கு மகன் ஆயிட்டாப்ல, அந்த பொம்பளை புள்ள உங்களுக்கு மகள் ஆயிட்டாப்ல. அப்ப உங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் ஆயிட்டாங்க. அப்ப நிக்காக முடிஞ்சிருமா கேட்டா அது முடியாது, அது மட்டும் முடியாது. என்னது, மற்றபடி எல்லாம் இருக்குதுங்கிறான். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஆன்மீகம் கிடையாது. அப்ப சில பேர் ஆன்மீகம்னா என்ன விளங்கி வச்சிருக்கிறான், நம்ம போனா நம்மளுடைய காரியங்கள் நடந்திருந்தோம், அதுக்கு யாரையாச்சும் ஒருத்தரை பாக்குறது, போகும்போதே ஒரு பிஸ்லரி பாட்டிலோட போறது, இல்லன்னு சொன்னா 10th புள்ள பாஸ் ஆகணும், இல்லன்னு சொன்னா வீடு கட்டணும், கடன் அடையணும், சிகிரு பாத்திலாகணும், இதெல்லாம் ஆன்மீகத்தால் கிடைத்துவிடும். ஆனால் இதையெல்லாம் ஆன்மீகம் நம்ம போகக்கூடாது. ஒருத்தர் கல்யாணம் முடிச்சாரு, ஏங்க நிக்காக முடிச்சீங்க, இல்ல துவைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது, சமைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது, ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிட்டா எனக்கு துவைச்சு தரத்துக்கு ஒரு புள்ள வந்துடும். அப்படி யாராச்சும் முடிப்பாங்களா? யாரும் நிக்காக முடிக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் நிக்காக முடிச்சா அவருக்கு துவைக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் அந்த பெண் மனைவி பொறுப்பேற்றுவா. ஆன்மீகம் என்பது அதற்கு தவறான வியாக்கியானங்கள் வைக்கப்படும் பொழுது, யோகா பயிற்சி ஆன்மீகம் சொல்றவங்க இருக்கிறாங்க. என் புள்ள 10th பாஸ் ஆகுறதுக்கு நான் சிம்லி பாவாட்ட போயிட்டு வந்தவங்க சொல்றவங்க இருக்கிறாங்க.
நான் என் கடன் அடைவதற்காக பாதுஷா நாயகத்துக்கு போன போகலாம். ஆனா அவர்கள் அதை மட்டும் தந்தவர்கள் அல்ல. எப்படி ஒரு திருமணத்தை முடிக்கக்கூடியவன் எனக்கு துவைக்கிறதுக்கு ஒரு பெண் வேணும், சமைக்கிறதுக்கு ஒருத்தி வேணும் என்று நிக்காக முடித்தால் அவன் நிக்காகை கொச்சைப்படுத்தி விட்டானோ, அதே போன்றுதான் பாதுஷா நாயகம் அவர்கள் அல்லாஹ்வை வைத்திருப்பவர்கள். யார் துன்யாவை நாடி அல்லாஹ்விடத்தில் போகிறாரோ அல்லாஹ்விடத்தில் சவாபு துன்யா வல் ஆகிரா, அவருடைய துன்யாவை ஆகிறது. அப்ப நம்ம துன்யாவுக்காக நல்லோர்கள் நாதாக்களை நாடலாமா? நாடலாம். அவர்கள் மூலமாக உதவி தேடலாமா? தேடலாம். ஆனால் அவர்கள் எந்த ஒன்றை வேண்டாம் என்று துறந்து வந்தார்களோ அது மட்டும் எனக்கு போதும். அவங்க எதற்காக மதீனா முனவராவிலிருந்து 404 ஃபகீர்களோடு வந்தார்களோ, அவர்கள் எந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்தார்களோ, எந்த ஒன்றை வைத்து அவர்கள் இவ்வளவு தூரம் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்பினார்களோ, அந்த ஒன்றெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று நாம் மாறிவிட்டால் நம்முடைய ஆன்மீகம் பரிபூர்ணம் அடையலன்னு அர்த்தம். நமக்கு இன்னைக்கு ஒரு மஜ்லிஸ் நடத்துறோம், இல்லைன்னு சொன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க, ஒரு 8 பேர் 10 பேர் வந்துட்டாலே நமக்கு என்னென்ன உணவு வாங்கணும், எவ்வளவு பால் வாங்கணும், எத்தனை பேருக்கு ரொட்டி சுடணும், எல்லா சிந்தனையும் வந்துடும். பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு மதீனத்துல் முனவ்வராவிலிருந்து கண்ணூருக்கு, காயல்பட்டினத்திற்கு, மேலப்பாளையத்திற்கு, நத்தத்திற்கு, இப்படி ஒவ்வொரு ஊராக வந்து தென்காசி வழியாக நத்தம் வழியாக வந்து இங்க வரைக்கும் சேர்ந்திருக்காங்களே, ஏறக்குறைய ஒரு ஊரே ஒண்ணு அவங்களோட பயணம் செஞ்சிச்சு. 4 அமீர்கள், கலீஃபாக்கள், ஒவ்வொரு அமீருக்கும் கீழே 100 பேர், ஏறக்குறைய 404 பேர். போற வழியில பல பேர் சீடர்களா மாறுறாங்க. அவர்களுக்கு உணவு கொடுத்த கஷ்டம் இன்னைக்கு இருக்குது இல்லையா? திருவோடு. ஆனா அந்த திருவோட்டுல அவங்க 404 பேருக்கு உணவு கொடுத்தாங்க. ஆனா திருவோடு இன்னைக்கு திருவோடா இருக்குது. அதுல இருந்து நமக்கு சாப்பாடு எடுத்து வரதுக்கு ஈமான் நம்மகிட்ட இல்ல. அதுல அவங்களுக்கு கிடைச்சது நமக்கு இன்னும் கிடைக்கல. அதே திருவோடு, அதே அவர்கள் வைத்திருந்த ஜவாஹிரே ஹம்சா அவர்கள் ஓதி பார்த்தால் உடனே ஷிஃபா ஆனது. நாம் ஓதி பார்த்தால் அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உண்டான பலன் கிடைக்க மாட்டேன். அப்ப அதுக்கு காரணம் அவர்கள் எதை ஆன்மீகம் என்று கொண்டாடினார்களோ. யூசுப் தாதா நாயகம் கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாபிலே போட்டிருக்கும் ரிசாலத்து ஷேக் யூசுஃபுல் லாகூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பல மதரசாக்கள்ல கையெழுத்து பிரதியா இருக்குது. அவர்கள் எந்த ஞானத்தை ஆன்மீகம் என்று சொன்னாங்களோ அந்த ஞானம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துதான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதே சுத்தாரியா தரீகாவுல பெரிய ஷேகா இருந்தவங்க ஜைனுத்தீன் மக்தூம் அல் கபீர், பொன்னானியில் இருந்த ஜைனுத்தீன் மக்தூம் ரஹ்மத்துல்லாஹி ஸகீர், இரண்டாவது ஜைனுத்தீன் மக்தூம். நாகூர் ஷாவுல் மீர் பாதுஷா பொன்னானிக்கு போனாங்க. போன இடத்துல ஒரு தோட்டத்துல தங்கினாங்க. அந்த தங்கன தோட்டம் ஜைனுத்தீன் மக்தூம், இரண்டாவது ஜைனுத்தீன் மக்தூம் ரஹ்மத்துல்லாஹி தோட்டம். நம்ம மௌலிது கிதாபிலே இது வருது. ஷாவுல் மீர் பாதுஷாவுடைய மௌலிது கிதாபிலே இந்த சம்பவம் வருது. இப்ப போன இடத்துல அவங்க ஹாதிம் சொன்னாங்க, நம்ம தோட்டத்துக்கு கௌசநாயத்துடைய பேரப்புள்ள வந்திருக்கிறாங்க, நீங்க பார்க்க வாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பலா மரம், பட்டு போன ஒரு மரம் இருக்குது, அது இவங்களுடைய பரக்கத்தினால் குளிர்த்துச்சுன்னு சொன்னா நான் என்ன செஞ்சுக்கிறேன், இவங்க கௌசநாயத்துடைய பேரப்புள்ளன்னு ஏத்துக்கிறேன். அப்ப இவங்க உள்ள போய் கூப்பிடுற நேரத்துல பாதுஷா நாயகம் தண்ணி எடுத்து ஒழுவு செய்யறாங்க. அந்த பட்டு போன மரத்துக்கு மேல வச்சுதான் ஒழுவு செய்யறாங்க. அவங்க ஒழுவு செஞ்சு கொப்பளிச்சு தண்ணி இங்க பட்டுச்சு. அங்க என்ன செஞ்சிருச்சு, உடனே பலா மரம் பச்சை பிடித்து மரமாக வந்துருச்சு. அதை பார்த்து அவங்கள்ட்ட பையத்து வாங்கினவங்க ஜைனுத்தீனுல் மக்தூம் ஸகீர் ஃபத்ஹுல் முயின் என்ற கிதாபை எழுதினவங்க. கன்சுல் கராமாத்துங்கிற கிதாபுல கூட இந்த சரித்திரம் வருது. அவங்களுடைய பாட்டனார் அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிலெல்லாம் ஒரு முஃமின் பின்பற்ற வேண்டும் என்றால் ஃபீ ஹாலிஹி வ ஃபிஆலிஹி வ மகாலிஹி ஃபதத்தபஅன் வ தாபிஅன்.
நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆல் அவருடைய உள்ள நிலையில் நீ அவர்களை பின்பற்றுவாயாக. ஓ மகாலிஹி அவர்களுடைய வார்த்தைகளை நீ பின்பற்றுவாயாக. ஓ ஃபிஆலிஹி அவருடைய செயல்பாடுகளை பின்பற்றுவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளை நாம் ஹதீஸின் மூலமாகவும் கிராத்தின் மூலமாகவும் தஃப்சீரின் மூலமாகவும் பின்பற்றுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகளை ஃபிக்ஹின் மூலமாக நாம் ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிகி நம்ம சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நிலைகளை நாம் பின்பற்றுகிறோம். அந்த உள்ள நிலைகளை வச்சுதான் நமக்கு காதிரி, கிஷ்தி, நக்ஷபந்தி, சுஹரவர்தின்னு பேர் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஆன்மீகத்தை தான் நம்முடைய எல்லா வழிமார்களும் பின்பற்றி வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அந்த ஆன்மீகம் என்ற பேரிலே தாராளமயம், அது போன்று மார்க்கத்திற்கு வரம்பு மீறினது, இஸ்லாமை விட்டு வெளியே போகக்கூடிய சிந்தனைகள், இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆன்மீகம் பேர் வைக்கிறாங்க. சையதுனா சாதி ஷீராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய கிதாபுல சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खिलाफे पैगंबर கஸே ரஹ் குஸீர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக யாராவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதுதான் தரீகத் என்று சொன்னால் ஹர்கிஸ் பமன்சில் நஹாஹத் ரஸீத், அவர் எந்த காலத்திலேயும் அவர் தன்னுடைய இலக்கை அவர் அடைந்து கொள்ளவே முடியாது. சாதி ஷீராசி ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமான ஒரு ஆன்மீகம் அல்லாஹ்வும் ரசூலும் ஏற்றுக்கொண்ட, இந்த உம்மத்தினுடைய வழிமார்கள் ஏற்றுக்கொண்ட ஆன்மீகம் கிடையாது. இந்த உம்மத்தினுடைய வழிமார்கள் எந்த ஆன்மீகத்தை கொண்டு வந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஆன்மீகம். அதனாலதான் இதை நம்ம தஸவுஃப்னு சொல்றோம், தரீகத்துன்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல இன்னைக்கு சொல்றோம்னா சூஃபிசம்னு சொல்றாங்க. இது ஒரு இசம் கிடையாது. இசம்னா கேபிட்டலிசம், கம்யூனிசம் சொல்ற மாதிரி இது ஒரு இஸ்லாமுக்கு வெளிப்பட்ட ஒன்று கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சான் என்ற வார்த்தையை கொண்டு எதை நாடினார்களோ, அல்லாஹ்வை பார்த்து நீ இபாதத் செய், இல்லை என்றால் அவன் பார்க்கிறான் என்று இபாதத் செய் என்று சொன்னார்களே, அந்த ஒன்றை தான் நாம் தஸவுஃப் ஆன்மீகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆன்மீகத்தை கொண்டு வந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தினுடைய ஸ்லோகன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த முக்கியமான ஆன்மீகத்தினுடைய மிக முக்கியமான வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல். இதுதான் அவங்களுடைய ஆன்மீகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃலலு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலேயே மிகச் சிறந்த ஆகச் சிறந்த வார்த்தை கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை தான் மிகச் சிறந்த வார்த்தை. அப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை நான் உட்பட அனைத்து நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலேயே மிக உயர்தரமான தாரக மந்திரம் அது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆன் முழுவதும் சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன்னமா யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுவது எல்லாம் அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இலாஹு ஒருவன் தான் என்பதை மட்டும்தான் எனக்கு வஹியே அறிவிக்கப்படுகிறது. உங்களுடைய இலாஹ் ஒருவன் தான் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம்? இன்னொரு வார்த்தையில லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதெல்லாம் வஹி அறிவிக்கப்பட்டுச்சு, அல்லாஹ்வே அதுக்கு பதில் சொல்றான், மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடமிருந்து தன் சொந்த இஷ்டத்திற்காக ஒரு வார்த்தையையும் சொல்ல மாட்டாங்க. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டாலே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா கதீஜா, யா ஆயிஷா, யா ஃபாத்திமா என்று அழைத்தால் கூட அது வஹீதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில ரெண்டு வார்த்தை கிடையாது.
இது துன்யாவோட சார்ந்தது, இது ஆகிரத்தோட சார்ந்தது, இந்த விஷயத்துல நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றலாம், இதுல பின்பற்றக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அது வஹி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வஹி எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை தான் சொல்லுகிறது. அதனாலதான் இமாம்கள் மிக தெளிவாக எழுதுகிறார்கள், ஆன்மீகம் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்கமான அனைத்தும் ஆன்மீகம். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரப்பிள்ளை ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன் ஆஸ பி ஸாஹிரிர் ரசூலி ஃபஹுவ சுன்னியு. யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையான வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்கிறாரோ அவர் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தை சார்ந்தவர். ஒமன் ஆஸ பி பாத்தினிர் ரசூலி, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்கமான வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கிறாரோ ஃபஹுவ சூஃபி, அவர் சூஃபி என்று அழைக்கப்படுவார். அப்ப நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம் சொன்னா அதனுடைய ஆரம்பமும் நடுவும் முடிவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவர்களுடைய வார்த்தை தான். அவர்கள் சொன்ன வாசகங்களிலேயே மிக உயர்தரமான ஆன்மீகம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையில அமைஞ்சிருக்கு. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தான் குர்ஆன் முழுவதும் சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்துச்சு. ஆரம்பத்துல துவக்க வரை அவர்களுடைய ஆன்மீகம் என்பது கலிமத்து தொய்யிபாவை கொண்டுவதற்கான முயற்சி. கலிமத்து தொய்யிபாவை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பலவாறாக அதற்கான அமல்களை செய்வதற்கு ஏவினார். ஒன்னு அல்லாஹ் தஆலா சொன்னா நபி அவர்களே, அது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு சொன்னாங்க, கூலு கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தையை தஃசீர்ல எழுதுறாங்க, நேர்மையான வார்த்தை. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு படைப்பையும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவோ, தேவைகளை சுயமாக நிறைவேற்றுகிறாரோ இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவனும் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். இது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையத் அஹ்மத் அல்-மாலிகியில் மர்தூஃபியில் நபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கனவுல சொல்றாங்க, பெரிய இமாம் சையத் அஹ்மத் மீதான காபி என்ற காபி மல்ஹபுடைய பெரிய இமாமுடைய உஸ்தாத் அவங்க கனவுல ஒரு ரஜப் மாசத்துல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில கொள்கைகளை கற்றுக் கொடுக்கிறார். அந்த கொள்கைக்கு பேர் அதுல அவங்க சொல்றாங்க, வகௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை, இந்த ரெண்டு ஷஹாதத்துடைய கலிமாவுக்கு அனைத்தையும் உள்ளடக்கியிருக்கின்றன. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் வெளிப்படையான செயல்கள் செய்தாலும் நம்ம ஓதக்கூடிய கலிமத்து தய்யிபாவுக்கு தோதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அக்வஃபு மா அக்ஷா அன்கும், உங்கள் மீது நான் ரொம்ப பயப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு அந்தரங்கமான ஒரு இணை வைப்பில் மாட்டிக்கொள்வீர்கள் நான் பயப்படுகிறேன். கலிமத்து தய்யிபா சொல்றோம், தூய்மைப்படுத்தக்கூடிய கலிமா. எதை தூய்மைப்படுத்தக்கூடியது? உடலை, உள்ளத்தை, உயிரை, நம்முடைய சிறு என்று சொல்லக்கூடிய ரகசியத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய கலிமா. எதை நம்மை தூய்மைப்படுத்தும்? சிறுத்தை தூய்மைப்படுத்தும், குஃப்ரை தூய்மைப்படுத்தும், நிஃபாகை தூய்மைப்படுத்தும், மோசமான வழிகட்ட விதத்திலே இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஆன்மீகம். இது அல்லாம ஒருவர் கலிமத்து தய்யிபாவின் மூலமாக அந்தரங்கமான சிற்கான
ரியா என்ற முகஸ்துதியை ஒருவன் நீக்கவில்லை என்றால் அவனுக்கு நஷ்டம் என்று சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வாதாரத்தினுடைய 3 நிலைகளை குறித்து சொல்லும் பொழுது நம்ம வாழ்வாதாரம் ஒரு வியாபாரம், இதெல்லாம் ஒரு வாழ்வாதாரம். இரண்டாவது உடலினுடைய ஆற்றல், உடல்ல சக்தி இருந்தா நம்ம என்ன செய்வோம், வேலை தொழில் துறைகளில் ஈடுபடுவோம். அதன் மூலமாக நாம் தேவையான வாழ்வாதாரத்தை எடுத்துப்போம். இல்லை என்றால் அறிவின் மூலமாக புத்தியை வச்சு ஒரு அறிவின் மூலமாக ஒரு உஸ்தாது பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. இப்படி ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை விலைக்கு கொடுக்கிறாரு. இதெல்லாம் அறிவின் மூலமாக செய்யக்கூடிய தொழில். இந்த 3 வேலையும் நம்ம வாழ்வாதாரமா வச்சிருக்கிறோம். 4வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 வேலைகளை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க, இந்த 3லும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த பரிசு கண்டிப்பா அது என்னை தூய்மைப்படுத்தி இல்லை என்றால் இந்த 3 கூட என்ன ஆயிடும், நம்ம பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்தா யௌமல் கியாமத், கியாமத் நாளிலே அல்லாஹ் தஆலா ஷஹீதை கொண்டு வந்த அந்த ஷஹீதை கேட்பான், எனக்காக என்ன செஞ்சீங்க? அப்ப அவர் சொல்வார், யா அல்லாஹ், நான் உன்னுடைய பாதையில் வெட்டுண்டு மூத்தா போனேன். மூத்தா போனேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொல்வான், என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி இது உடலினுடைய ஆற்றல், அதன் மூலமாக இரண்டாவது ஒருவரை கொண்டு வரப்படும். அவர் ஒரு கொடை மண்டலை கொண்டு வரப்படும். அல்லாஹ் கேட்பான், எனக்காக என்ன செஞ்சீங்க? கேட்டா அவர் உங்களுடைய பாதையில நான் நிரப்ப செலவழிச்சேன், சதகாக்கள் செஞ்சேன், ஜகாத் கொடுத்தேன், ஏழை தான தர்மங்கள் செஞ்சேன். அல்லாஹ் சொல்லுவான், இதெல்லாம் ஒண்ணு 4 பேருக்கு புகழ்னு செஞ்சேன், அதெல்லாம் உலகத்திலேயே தந்துட்டேன், நரகத்துக்கு போட்டு ஒரு ஆலிமை கொண்டு வரப்படும். அந்த ஆலிமிடம் கேட்கப்படும், நீ எனக்காக என்ன செய்தாய்? நான் உன்னுடைய மார்க்கத்தை உன்னுடைய அடியார்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அப்பவும் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ கற்றுக் கொடுத்தது உண்மைதான், ஆனா அது எனக்காக சொன்னார். ஏன்னா உன்னை பெரிய ஹஜ்ரத், பெரிய ஆற்றல் மிக்கவர், பெரிய திறமைசாலி என்று 4 பேர் உன்னை மிகப்பெரிய நிபுணர் என்று போற்ற வேண்டும் என்று நீ செய்தாய். அதை நான் நரகத்திலேயே தந்துவிட்டேன், நீயும் நரகம். இந்த 3 பேர் செஞ்சது என்னது? நம்ம சாதாரணமா 3 பேர் செஞ்சது நரகத்துக்கு போகக்கூடிய காரியம். அதாவது வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் ஒரு திருட்டு தொழிலோ, ஒரு விபச்சாரம், ஒரு தவறான ஒன்றோ அவங்க செய்யல. அவங்க செஞ்ச 3மே என்ன? ஒருத்தர் போர்ல போய் ஷஹீதாயிருக்கு, இன்னொருத்தர் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார், மூன்றாவது ஒருத்தர் தன்னுடைய தான தர்மங்களை, தன்னுடைய பொருட்களை தானமாக வாரி இறைத்திருக்கிறார். ஆனா இந்த 3க்கு தான் வாழ்வாதாரம். போர்ல ஒரு உடலினுடைய ஆற்றலை செலவழிக்கிறார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆலிம் என்பவர் அவருடைய அறிவாற்றலை செலவழிக்கிறார். பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு சஹி என்று சொல்லக்கூடிய கொடை வள்ளல் என்று அறிமுகப்படுத்துகிறார். அவுலியாக்களுடைய வார்த்தையில சொன்னா என்ன சொல்றாங்க? ஆசார் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளிப்படையான பொருள்கள் எல்லாம், காசு, பணம், வீடு, தோட்டம், துறவு, இதெல்லாம் ஆசார் தான் சொல்லுவாங்க.
நம்முடைய சிந்தனை, அறிவின் மூலமாக, செவிப்புலன் மூலமாக, பார்வையின் மூலமாக, பேச்சின் மூலமாக, அது போன்ற காரியங்கள் மூலமாக நம்ம ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. இந்த மூன்றிலும் கலிமத்து தையிபா என்ற அந்த கலிமா அதற்குள்ளே ஊடுருவி சென்று அதில் இருக்கக்கூடிய சிறுத்தை அது எடுக்கவில்லை என்று நீ ஷஹீதானாலும் நீ அது போன்ற தலைவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆன்மீகத்தை நமக்கு கற்றுத் தந்தாங்க? அனைத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உலூஹியத் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த இறை தன்மையை நிலைப்படுத்தி அப்ப கூலு கௌலன் சதீதா, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். அது போன்று லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்க. அதுதான் சக்தி, உடலினுடைய சக்தி. எனக்கு யாரின் மூலமாகவும் எந்த கெடுதியும் வந்துட முடியாது. இப்ப நம்ம கலிமத்து தையிபாவை சரியாக விளங்கியிருந்தால் நம்ம என்ன சொல்ல மாட்டோம். சில பேர் நம்ம சாதாரணமா சொல்ற பழக்கம் இருக்குது. ஹஜ்ரத் நான் பெருமைக்கு சொல்லல, இந்த ஹவுலுக்கு நாங்க தான் கொடுத்தோம் ஹஜ்ரத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெருமைக்கு சொல்லலைங்கிற வார்த்தைக்குள்ள பெருமையை வச்சுட்டு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க வேணாம். இந்த இதெல்லாம் செய்யும் போது யாரும் இல்லாம இருந்தாங்க, அப்ப நம்ம தான் அது செஞ்சோம். நம்ம சொல்றோமா இல்லையா? சொல்லலாமான்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தக்பீர் கட்டும் போது உசல்லின்னு கேட்கிறோம். நான் சொல்றது சொல்றோம், கபில் து, நான் இந்த பெண்ணை நான் கபூல் செஞ்சேன்னு சொல்றோம். அப்ப அடிமைத்தனத்தினுடைய இபாதத்துகளை செய்யும் பொழுது நாம் நிய்யத்து வைக்கும் போது எப்படிதான் வைக்கிறோம்? நான் செய்தேன்னு தான் வைக்கிறோம். ஆனாலும் நம்முடைய உள்ளம் என்ன சொல்லக்கூடாது? லா இலாஹ இல்லல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எச்சரித்தார்களோ அந்த அந்தரங்கமான இணை வைப்பை விட்டு நீங்கியதாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சில கூட அந்த நெடி அடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்காவுக்கு ஹிஜ்ரி 8க்கு வர்றாங்க. கஅபத்துல்லாஹ் ஷரீஃப்ல மஸ்ஜிதுல் ஹரம்ல அவங்களுடைய குதிரை உள்ள போகுது. அவங்க ரொம்ப களைப்பா இருந்தாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜத்துல் வதால தவாஃப் செய்யும் பொழுது அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்திலோ குதிரையிலோ ஏறிதான் தவாஃப் செஞ்ச நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்க ஒட்டுமொத்த மக்காவையும் கையில அடக்கி ஃபத்ஹு மக்கா என்ற மிகப்பெரிய வெற்றியோடு வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாடி, முபாரக்கான தாடி ஷரீஃப் அந்த குதிரையினுடைய முதுகின் மீது ஒட்டி இருந்துச்சுன்னு ஹதீஸ்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. அப்ப எவ்வளவு பெருமிதமா வந்திருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுடைய தாடி, முபாரக்கான தாடி அவர்களுக்கு வந்த வாகனத்தினுடைய முதுகின் மீது, கழுத்தின் மீது இருந்துச்சு. அவ்வளவு குனிஞ்சு வந்தாங்க. அவங்க சில வார்த்தைகளை சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா. நாம எல்லாம் பெருநாள் நாள்ல அந்த தக்பீரை சொல்றோம். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத்தம் வ அஸீலா. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆன்மீகம். அவர்கள் சொல்லி தந்த மிக முக்கியமான ஆன்மீகம். அல்லாஹு அக்பர் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொன்னால் படைப்புகள் ஒன்றும் இல்லைன்னு. அல்லாஹு அக்பர் கபீரா, சாதாரணமான மிகப்பெரியவன் இல்லை, உள்ளார்த்தமாக நான் சொல்கிறேன், அல்லாஹ் மட்டுமே பெரியவன். வல்ஹம்துலில்லாஹி கதீரா, அனைத்து விதமான அதிகப்படியான அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்குரியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த புகழும் படைப்புக்கு கிடையாது. சுப்ஹானல்லாஹி புக்ரத்தம் வ அஸீலா, எந்த படைப்பின் வழியாக, எந்த முஜாஹிதுகள் வழியாக, எந்த போராளிகள் வழியாக, எந்த குதிரையின் வழியாக, எந்த சஹாபிகள் வழியாக, எந்த மலக்குமார்கள் வழியாக எதை செய்திருந்தாலும் அந்த அனைத்திற்குமான சக்தியை கொடுத்து அவர்கள் வழியாக செய்தவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ்க்கு இது ஒண்ணும் தேவையில்லை. 5000 மலக்குகளை இறக்கி வச்சுதான் பத்ர்ல வெற்றி பெற வைக்கிறது தேவையில்லை. 3000 மலக்குகளை இறக்கி வைத்துதான் வெற்றி பெற வைக்கிறது தேவையில்லை. படைப்புகளாக நமக்கு அதன் மூலமாக சில படிப்பினைகளை தருவதற்காக அல்லாஹ் தஆலா செய்றான்.
சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வாசீலா. அல்லாஹ் தஆலா பரிசுத்தவானாக இருக்கிறார். அனைத்தின் வழியாகவும் எல்லா காரியத்தையும் செய்தாலும் காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ் தஆலா தூய்மையானவனாக இருக்கிறார். அவனுடைய ஆட்சிக்கு பங்கம் வர்ற மாதிரி எந்த படைப்பையும் அவங்களோட சேர்க்க முடியாது சொல்லிட்டு இதை விளக்குறாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வாசீலா அப்படிலாம் சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ் மட்டுமே இலாஹாக இருக்கிறான். அப்ப நமக்கு என்ன வரக்கூடாது? நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் சொல்லலாம், வார்த்தையில சொல்லலாம், பிள்ளையை திருத்தத்துக்கு சொல்லலாம். ஆனால் உண்மையில் அது வளர்த்தது அல்லாஹ்தான், என் வழியாக வளர்த்தான் என்ற அந்த கலிமத்து தௌஹீத் என்ற அந்த ஆன்மீகம் அதில் ஊடுருவி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் சத்தியம் செய்கிறார்களோ பலவிதமான வார்த்தைகளை சத்தியம் செய்வாங்க. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே ஆன்மீகத்தினுடைய மிக முக்கியமான மூலம் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் வந்து சத்தியம் செய்வாங்க? அல்லதி பலக்கல் ஹப்ப, விதைகளை முளைக்க செய்யும் மீது சத்தியமாக அப்படிம்பாங்க. அப்ப விதைகளை முளைக்க செய்வது அல்லாஹ் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் விவசாயிகளா நான் விவசாயியா கேக்குறாங்க. அது போன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கிறதோ, யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக. இது ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு ஸ்லோகன். அப்ப நமக்கு எந்த நேரத்தில் ஆனாலும் என் நஃப்ஸ் இறைவனின் கண்ட்ரோல்ல இருக்குது அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். அது ஒரு ஆன்மீகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு பல ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா நஸர அப்தஹு, அல்லாஹ் தான் தன் அடிமைக்கு உதவி செய்தான். இதுதான் ஆன்மீகம். என்ன சொல்றாங்க? நான் எவ்வளவுதான் பெரிய மக்காவினுடைய வெற்றி எனக்கு கிடைத்தாலும் சரி, நான் பல போர்களில் ஜெயித்தாலும் சரி, என்னுடைய சஹாபிகளை எங்கெல்லாம் கொண்டு போய் அவர்களெல்லாம் ஷஹாதத்தினுடைய பதவியை வாங்கி கொடுத்தாலும் சரி, நஸர அப்தஹு, அவனுடைய அடியாரான எனக்கு அல்லாஹ் உதவி செய்தான். அபுதஹுன்னு சொன்னா அவங்க அதுக்கு மிக தகுதியானவங்க யாருதான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அபுது தீகர் அபுதுஹு சீஸே தீகர் மா சராபா இன்திசாரோ முன்தஸர். அபுதுன்னு பல இடத்துல வரும், குர்ஆன்ல பல இடங்கள்ல வரும். நம்ம எல்லாம் அடியார்கள் தான். ஆனா அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் அபுதஹுன்னு சொல்றான். தன்னுடைய பிரத்யேக அடியாருக்கு யா இபாதீன்னு சொல்றான். இந்த அடியார்கள் முதலாக இருப்பவர்கள் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு ஆன்மீகத்தினுடைய தத்துவம். எவ்வளவு உயர்ந்த தரஜாக்கு போன பிறகும் அவங்க தன்னை ஒரு அடிமை என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அத்தகையாத்து நமக்கு சொல்லி தந்தாங்க. சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு தடவை கூப்பிட்டாங்க, யா ஆயிஷா, ஆயிஷா அவர்களே, லவ் ஷீது லசாரத் மஇ ஜிபாலு ذهبி, நான் நாடினால் தங்க மலைகள் என் பின்னால் வந்து அணிவகுத்து வரும். ஜானி மலக்கு, என்னிடத்திலே ஒரு மலக்கு வந்தார்கள். ஃபகால, அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பக யுக்ரி அலைக ஸலாம், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு சலாம் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்கும் அவன் அந்த மலக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு யகூலு லக, உங்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொன்னான், இன் ஷிஅத நபியன் அபுதா வ இன் ஷிஅத நபியன் மலிகா, நீங்க நாடினால் நீங்கள் ஒரு அடிமையான நபியாக இருக்கலாம். நீங்கள் நாடினால் நபியன் மலிகா, நீங்கள் நாடினால் ஒரு அரசரான நபியாக இருக்கலாம். அரசரான நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தையே ஆட்சி செஞ்சவங்க. இப்ப நீங்க நாடுனா உங்களை செல்வ செழிப்போடு அரசராக நான் ஆக்கி வச்சிருவேன். நீங்க நாடுனா உங்களை நீங்க அபுதாகவே இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நஸர்து இலா ஜிப்ரீல், சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கமாக நான் திரும்பி பார்த்தேன். அப்பொழுது அஷார இலைய அன் லா நஃப்ஸக,
உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் தாழ்த்தி விடுங்கள் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொன்னாங்க. அந்த நேரத்திலே ஃபகுல்து நபியன் அப்தா, நான் அடிமையான நபியாக நஃப்ஸை தாழ்த்தி விடுங்கள்னா நம்ம என்ன நினைக்க கூடாது, நம்ம நஃப்ஸினுடைய ரேஞ்சுக்கு நினைக்க கூடாது. நபியே, உங்களுடைய உண்மையான உயர்ந்த நிலையிலிருந்து நீங்கள் உம்மத்தினருக்காக தாழ்ந்து விடுங்கள். அதான் அவங்க சொல்றதுக்குள்ள அர்த்தம். அவங்களுக்கு எந்த காலத்திலும் நபிமார்களுக்கு பாவத்தினுடைய ஒரு சின்ன அம்சம் கூட நபுவத்தை அறிவிப்பதற்கு முன்னாடியே வராது, பின்னாடியே வராது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகுல்து நபியன் அப்தா, நான் ஒரு அடிமையான நபியாக இருக்க ஆசைப்படுகிறேன். ஃபகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத ذلك இல்லா முத்தக்கிஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு அவங்க உட்கார்றது எப்படி, சாப்பிடும் போது உட்காரும் பொழுது சம்பளம் கட்டி உட்கார மாட்டாங்களா. உடல் முடியாதவங்க உட்காரலாம், கஷ்டப்பட்டவங்க உட்காரலாம். பரலு வாஜிப் ஒண்ணு இல்ல, நம்ம அத்தையத்துலதான் உட்காரணும், காலை குத்தி வச்சு உட்காரணும், பரலு வாஜிப் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த தரஜாவை சொல்வதற்கு செய்தத்தின ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லா யஅகுலு முத்தக்கியன், அவர்கள் சாய்ந்து கொண்டு அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். யகூலு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆகுலு கமா யஅகுலுல் அப்து, ஒரு அடிமை சாப்பிடுவது போன்று நான் சாப்பிடுகிறேன். வ அஜ்லிசு கமா யஜ்லிசுல் அப்து, ஒரு அடிமை உட்காருவதை போன்று நான் உட்காருகிறேன். நான் சாய்ந்து கொண்டு சாப்பிடாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஆன்மீகம் நமக்கு வரணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமத்து த்வய்யிபா, தூய்மைப்படுத்தக்கூடிய கலிமா, நம்மை ஷிர்கை விட்டும் தூய்மைப்படுத்துகிறது, குஃப்ரை விட்டும் தூய்மைப்படுத்துகிறது, நிஃபாக்கை விட்டும் தூய்மைப்படுத்துகிறது, இர்திதாதை விட்டும் தூய்மைப்படுத்துகிறது. இதுக்கெல்லாம் உயர்தரமான அர்த்தங்கள் இருக்கும். நம்ம சாதாரண நம்ம ரேஞ்சுக்கு நம்ம பார்க்கறதா இருந்தா, ஷிர்க்குன்னு சொன்னா நாம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்மை முன்னிலைப்படுத்தக்கூடாது. அதனுடைய என்னென்ன செயல்கள் இருக்கிறோ அதெல்லாம் நம்ம உரசி பார்க்கணும். நம்ம எந்த இடத்துல எல்லாம் ஓட்ட உழுது, நமக்கு ஒரு நோட்டீஸ்ல பேரு போட்டாங்க, என் பேரை அதுல போடலன்னு நான் சண்டை பிடிக்கிறேனா, என் பேரை எப்படி கீழே போடலாம், இவனையோட நான் பெரிய ஆள் இல்லையா சண்டை பிடிக்கிறேனா, இல்ல எனக்கு மட்டும் ஷால் போடல, என்ன அவங்க நேரடியா கூப்பிட்டாங்களா, இதெல்லாம் கூட ஒரு வகையான பிரஸ்டீஜ் பாக்குறது. அது மாதிரி தன்னை எப்பொழுதுமே முன்னிலைப்படுத்த ஆசைப்படுறது, இதெல்லாம் கூட ஷிர்கினுடைய சின்ன சின்ன அம்சங்கள். சில ஊர்கள்ல இருக்கு, கல்யாணத்துக்கு ஆண்கள் போய் சொன்னா ஆண்கள் மட்டும் தான் வருவாங்க, பெண்கள் போய் சொன்னாதான் பெண்கள் வருவாங்க. அப்படி இருக்கா இல்லையா? சில பேர் என்ன செய்யறாங்க, கட்ட பேக்ல அந்த பிக் ஷாப்பர்ல தாம்பூலத்தை தூக்கிட்டே போறாங்க. ஏன்னா அவங்க தாம்பூலத்துல வெத்தலை வச்சு, அதுல தட்டு வச்சு, அதுல இந்த கல்யாண கார்டு வச்சு கொடுத்தாதான் அவங்க ஏத்துப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆன்மீகத்துக்கும் நம்ம ஆன்மீகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய ஆன்மீகத்துல எவ்வளவு சிறுக்குகள் உள்ள நுழைஞ்சு கிடக்குது. சையதுனா கௌசுத் தகலைன் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, குல்த பி கௌலிக லா இலாஹ இல்லல்லாஹ் பிலிசானிக லா இலாஹ இல்லல்லாஹ், உன் நாவால் நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அனாயாசமா நீ சொல்லிடுற. வஃபீ கல்பிக அல்ஃபு மஅபூதின், உன் உள்ளத்தில் 1000 இலாஹுகள் இருக்கிறது, அவற்றை எல்லாம் நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். இது அவங்க சொந்த வார்த்தையா சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? அஃபரஐத மனித்தகத இலாஹு ஹவாஹு, நபியே, தன்னுடைய மனோ இச்சையை இலாகாக எடுத்தவனை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்ப அந்த துன்கிது மன் பின்னார், அவன் நரகத்துல கிடக்குறான், அப்படி கிடக்குறவன் நீங்க காப்பாற்ற முடியுமான்னு கேட்க. அப்ப நம்முடைய நப்சையே நாம் வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆமா, நம்ம பேருக்கு பேரு காதிரி போட்டுக்கிறோம், சிஸ்தி போட்டுக்கிறோம், ரிஃபாயி போட்டுக்கிறோம், ஷத்தாரி போட்டுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மீகம் நம்மிடத்திலே முல்லையா போய் கிடக்குது. இனிப்பில்லாத சீனி மாதிரி, இனிப்பில்லாத சீனி வச்சு என்ன செய்ய முடியும்? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்க வாழ்க்கையில அவங்க எவ்வளவு பணிவா இருந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை, புகாரி ஷரீஃப்ல பல இடத்துல இந்த ஹதீஸ் வருது, கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பிள்ளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரும் பொழுது அடிக்கடி அவங்களுடைய சட்டையை இப்படி பிடிச்சு இப்படி இழுத்துக்கிட்டே போகும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக தலைவர். அவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிட்டு போற மாதிரி அப்படியே போவாங்க. அந்த பிள்ளையோட கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் சைல்டு, கொஞ்சம் ஆட்டிசம் பாதிச்ச பிள்ளை மாதிரி, ஒரு புத்தி குறைஞ்ச பிள்ளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இழுத்துக்கிட்டே போறாங்க. அவங்களும் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அந்த பிள்ளைக்கு தோது அப்படியே போறாங்க. ஒரு இடத்துக்கு போன பிறகு என்ன செய்யும், அது நின்றும். இப்ப எதுஹபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹா ஹத்தா சகனத், அந்த பிள்ளைக்கு ஒரு மனசு அமைதியாகிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போவாங்க. நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஒரு பள்ளிவாசல்ல ஜும்மால இருக்கும்போது ஒருத்தர் காலை வந்து தள்ளி போட்டுமே, நம்ம நிலைமை என்ன ஆயிடும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்துக்கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளையினுடைய மனசு போனக்கூடாதுன்னு போற ஒரு யகூதி சிறுவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடிக்கடி கிதுமத் செய்வாப்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை வந்து எப்பவுமே தட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு ஆசை இருந்துட்டே இருந்துச்சு, இந்த சிறுவன் என்றைக்காவது ஒரு நாள் முஸ்லிம் ஆகிவிடுவான். அதனால அந்த சிறுவன்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேலைகள்லாம் செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா வாங்கிப்பாங்க. அந்த சிறுவனுக்கு உடல் சரியில்லை, சக்கராத்துல இருக்கிறான்னு ஒரு செய்தி வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போயிட்டாங்க. பிரஸ்டீஜ் பார்க்கல, போய் அந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்க, அப்பா நீ கலிமா சொல்லு, நீ ஈமான் கொண்டு, நான் உனக்கு ஷஃபாஅத்துக்கு பொறுப்பேற்கிறேன். அந்த யகூதி சிறுவனுடைய வாப்பா யகூதி, அவர் சொன்னார், அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ வழிபடு. அந்த சிறுவர் கலிமா சொன்னார், அவர் மௌத்தாயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பணிவாக அந்த சிறுவனுடைய வீட்டை தேடி போனாங்க. ஒரு பெண்மணி, கருப்பின பெண்மணி, அவங்க அடிக்கடி லுஹா தொழுகைக்கு பிறகு மஸ்ஜித் நபவியை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுவாங்க. அந்த பெண்மணி அப்படி பெருக்கி சுத்தம் பண்ணுவாங்க. ஒரு நாள் நைட் நேரத்துல அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவங்க இந்த சக்கராத் நேரத்துல சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்ல போய் எழுப்பாதீங்க, என்ன உடனே குளிப்பாட்டி அடக்கிடுங்க. அவங்களுடைய ரெஸ்டுக்கு என் மூலமா என்ன வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது. சஹாபிகள் எந்த அளவுக்கு பாக்குறாங்க. நம்ம ஒண்ணு இப்ப அப்படி இல்ல. ஒரு நாத்தனார் வீட்டுல போய் புள்ள பிறந்ததை போன் அடிச்சு சொல்லலைன்னா இவ போய் புள்ளையே போய் பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கு நம்ம காலம். நடக்குதா இல்லையா? நம்ம தான் என்ன போயிட்டு இருக்கிறோம், அல் மதத் யா முஹீதீன் சொல்றோம், லப்பைக் யா ரசூலல்லாஹ் சொல்றோம், நம்ம நாரே ரிசாலத் யா ரசூலல்லாஹ் சொல்றோம். நாம் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கி வைப்பானாங்க. நம்ம அதுக்கு எதிரானவங்க இல்லையா? நம்ம வந்து இங்க நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம வரல. நம்மின் பக்கம் திரும்பி பார்த்து மீதி உள்ளதையும் சரி செய்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை 100 நல்லாண்டோட போயிடும். அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சின்ன சின்ன குழந்தைகள்கிட்ட கூட ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து யாராச்சும் ஒருத்தர் ஒரு அழைப்பு கொடுத்தா உடனே கபூல் செய்யறாங்க. ஹந்தக்கு போர் நடக்குது. ஹந்தக்கு போர்ல எல்லாரும் குழியை தோண்டிட்டு இருக்கிறாங்க. அகல் போர். குழியை தோண்டிட்டு இருக்கும் போது பல பேருடைய வயிற்றுலயும் என்ன இருக்குது, கல்லு கெட்டப்பட்டு. ஒரு சஹாபி வந்து ஒரு கல்லை எடுத்து காட்டினாங்க. யார சொல்ல, எனக்கு பசியில நிக்க முடியல, வயிறு ஒட்டி போய் கிடக்குது, ஒரு கல்லை கட்டி இருக்கிறேன்னு காட்டினாங்க. நமக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வயிற்றை காட்டினாங்க. அங்க 2 கல்லு கட்டப்பட்டு இருந்துச்சு. நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த டைம்ல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவங்க வீடு அங்க பக்கத்துல தான் இருக்குது. அவங்க வீட்டுல போய் பாக்குறாங்க, ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குமா, நம்ம இவங்களுக்கு கொடுக்கலாமே. வீட்டுல போனா ஒரு 7 பேருக்கு ரொட்டியும் ஒரு கறியும் இருக்குது. சால்னாலாம் சமைச்சு வச்சுட்டாங்க. ரொட்டியை சுடத்துக்கு வச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க மகனை அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க, அங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் காதுல போய் சொல்லுங்க. என்ன சொல்லணும், இந்த மாதிரி ரொட்டியும் ஒரு 7 பேருக்குள்ள உணவு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர் வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக தலைவர், கதை கழுத்தை தாழ்த்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கறாங்க. கேட்டா அவங்க சொன்னாங்க, உங்களுக்கும் ஒரு 7 பேருக்கும் என்ன இருக்குதான், வீட்டுல சாப்பாடு இருக்குது, ரொம்ப பசியான ஒரு 7 பேரை வாப்பா கூப்பிட்டு வர சொன்னாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவ்வளவு பணிவு காட்டின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை கொண்டு எதையும் சாதிக்கும் துணிவு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தம் போட்டு சொன்னாங்க, எல்லாரும் வாங்க, ஜாபிர் வீட்டுல சாப்பாடு எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு.
இருக்கிறது 700 பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து பாக்குறாங்க, அந்த பிள்ளை வந்து வீட்டுல போய் சொல்றாங்க, அப்பா நான் 7 பேர் தான் சொன்னேன், ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுக்கு படையோட வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஜாபிர் ரலியல்லாஹு வெளியே வந்து பார்த்தாங்க. பார்த்தா கூட்டமா வருது இல்ல. அப்ப அவங்க போய் மனைவிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் சொன்னது சொல்லி விட்டது மகன் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறான், ஆனா 7 பேருக்கு பதிலா 700 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, என்ன செய்ய? அப்போ அவங்க மனைவி சஹாபிய பெண்மணி சொன்னாங்க, நீங்க சொன்னது 7 பேருக்கு தானே, அதுக்குள்ள பொறுப்பு நம்ம எடுத்துக்கலாம், மீதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அது அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க ஒண்ணும் யோசிக்க தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போனாங்க, அந்த சால்னால தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை போட்டாங்க, அந்த மாவு குழச்சி வச்ச மாவுல என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நேரம் உமிழ் நீரை வந்து போட்டாங்க. இது என்ன செய்யணும், நீங்க மூடி வச்சுக்கிட்டே எடுத்து எடுத்து மாவு சுடணும், இந்த சால்னாவை வந்து முழுசா திறக்காம முக்காவாசி வச்சுட்டு நீங்க எடுத்துட்டே இருக்கணும். எடுக்க எடுக்க என்ன செய்யும், கறியும் வரும், ரொட்டியும் வரும், ஒரு 10 பேராக வந்து உங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. அப்படி எல்லாரும் சாப்பிட்ட பிறகும் மிச்சம் இருந்துச்சு. நம்ம மூடுதல் ஓதுறமா இல்லையா, ஒமினல் யஸீரி ஸகா வ அத்அம ஜைஸஹு ஹத்தக தஃபவ யஸீருஹு லம் யன்ஃபதி. கொஞ்சமான இருந்த பொருள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையையே சாப்பிட வச்சாங்க. அப்ப அவ்வளவு ஆற்றல் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவின் சிகரமா இருந்தார். நம்ம எத்தனையோ விஷயத்துல பிரஸ்டீஜ் பார்த்துட்டோம், சின்ன சின்ன விஷயங்கள்ல. இப்ப சொல்லி விட்டது யார்கிட்ட, அந்த சஹாபி வந்து சொல்லல, வீடு கை கண்ணுக்கு எட்டின தூரத்துல தான் இருக்குது, ஒரு சின்ன புள்ளிட்ட சொல்லி விட்டான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அதுக்கு பதில் கொடுத்தார். நான் இந்த பரபரப்பான காலகட்டத்துல ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறாருன்னு வைங்க, அவருக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு வர்ற செலவு மாதிரியே கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்கிறதுக்காக வேண்டிய ஒரு செலவழிக்கிறது அவ்வளவு இருக்கு. என்ன செய்ய வேண்டியிருக்குது, அவர் அதுக்காக வேண்டிய கம்பெனிக்கு லீவ் போட்டு அவர் ஒவ்வொரு ஊரா போய் ஒரு வாட்ஸ்அப்லயோ போன்லயோ சொன்னா நடக்க மாட்டேங்குது. நம்ம அதை நாம் லேசாக ஆக்குவதற்கு பதிலாக நாம் கடினமாக்குறோம். ஒருத்தர் நம்மளை உதாசீனப்படுத்தினா அவருடைய அழைப்பு நம்ம போக கூடாது. ஆனா அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு ஆன்மீகம், யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, நீங்க லேசாக்குங்க, நீங்க கடினமாக ஆக்காதீர்கள். பஷ்ஷிரு வலா துனஃபிரு, நீங்கள் நற்செய்திகளை சொல்லுங்க, நீங்க மக்களை விருப்படைய செய்யாதீங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக்கணும். அதுதான் பாதுஷா நாயகத்தோட 400 பேர் ஒன்னா ஒட்டிக்கிட்டு பசியோடும் பட்டினியோடும் வந்ததுக்கு காரணம். பாதுஷா நாயகம் தென்காசிக்கு போனாங்க, மௌலிது கிதாபுல பார்த்தா தெரியும். தென்காசியில போனா அங்க புதுசா சில பேர் என்ன செஞ்சாங்க, பாலராமபுரம் ஒரு ஊர் இருக்கு, அங்க இருந்து கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, புதுசா இஸ்லாமை ஏத்துக்கிட்டவங்களும் ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பசி, மீதி 400 புக்கராக்களுக்கு பிரச்சனை இல்லை, இவங்களோட இருந்து பழகி திக்ரு செஞ்சாலே அவங்களுக்கு பசி நீங்கிரும். இவங்களுக்கு நைட் நேரத்துல பசி, பக்கத்துல இருந்த ஒரு கோயில் மாட்டை அறுத்து என்ன செஞ்சுட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. மௌலிதுலயே வருது, மீரான் சாஹிப் மௌலிதுலயே வருது. அறுத்து சாப்பிட்டா காலையில அந்த கோயிலினுடைய நிர்வாகிகள் பூசாரி எல்லாம் வந்துட்டாங்க. வந்த பால்கா நாயகம் என்ன செஞ்சாங்களா, எப்ப நீங்க பசின்னு சொன்ன என்ன எழுப்பி கேட்டிருக்க கூடாதா, இந்த கோயில் மாட்டை போய் நீங்க எடுத்துட்டீங்களே, சரி நான் உங்களுக்கு மாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க அந்த நிர்வாகிகள்ட்ட. அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல எங்களுக்கு இந்த மாடு தான் சொன்னாங்க. இப்ப அந்த நேரத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய அசாவால் அடிச்சு அந்த மாட்டை உயிர்ப்பித்தார்கள். நம்ம சரித்திரம் கேட்டிருக்கிறோம். ஆனா அவங்களோட ஒட்டி இருந்தவங்க எல்லாம் பெரும் பெரும் சுக்கரா, அவங்களுக்கு பேரே பக்கீர்னு பேர். இப்ப நாம் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கந்தக்கில இருந்தாங்களோ அந்த மாதிரிதான் பாதுஷா நாயகத்தோட வந்த ஆன்மீகவாதிகள் அவங்களோட ஒட்டிட்டு இருந்தாங்க. காசு பணத்தை தேடி அவர்கள் என்ன செய்யல, அவங்களோட ஒட்டிட்டு இல்ல. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஷிர்கினுடைய என்னென்ன அம்சங்கள் இருக்கு நம்ம பார்க்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்தரங்கமான ஷிர்கில் நம்ம இல்லாம, மத்தபடி நம்ம தரீக்காங்கிற பேர்ல மௌலிது ஓதலாம், ராத்திரி ஓதலாம், திக்ரு செய்யலாம். ஆனால் நம்ம குறைந்தது நம்ம அளவுலயாச்சும் நம்ம தூய்மையா இருக்கு. குறைந்தது பிரஸ்டீஜ்களை நம்ம முடிவாக்க, குடும்பங்கள்ல வந்து பிணக்குகளை நீக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சர்ரஹு அன் யுப்ஸத ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸா ஃபீ அஜலிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு.
யாருக்காவது ஆயுசு நீள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அவருக்கு ரிஸ்க் அதிகரிக்கணும். ரிஸ்க்னா நம்ம என்ன நினைக்க கூடாது, நம் வாய்க்குள்ளே போகக்கூடிய உணவு பதார்த்தங்கள் மட்டும் ரிஸ்க் இல்ல. நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு ரிஸ்க், ஞானம் ரிஸ்க், குழந்தைகள் ரிஸ்க், வீடு ரிஸ்க், நம் வாயில நம்ம நினைச்ச நேரத்துல நல்ல வார்த்தைகள் வருவது ரிஸ்க். அதை பத்தி பேசலன்னா தனியா பேசலாம். அவ்வளவு ரிஸ்க் இருக்குது. அது கிடைக்க வேண்டும் என்றால் குடும்ப பிணக்குகளை அவர்கள் நீக்கட்டும். நமக்கு வாழ்க்கையில நிம்மதி வரணுமா, குடும்ப பிணக்குகளை நீக்குவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஆன்மீகம். அது போன்று ஷிர்க் வராமல் பாதுகாத்துக் கொள்வது. எங்கெல்லாம் நான் வருதோ, நான் சொன்னா அது யாரோ ஒருத்தருக்கு வர்றதில்லை, நமக்கே வரும். நம்மள ஒரு நிர்வாகத்துல போடாட்டி, நம்மள ஒரு நோட்டீஸ்ல போடாட்டா, நமக்கு ஒரு ஷால் போடுறதுக்கு மறந்துட்டா, நமக்கு கையை கொடுக்காம ஒருத்தன் போயிட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சில்மன் பதஅக, உன்னை வெட்டி விழுக்க நீ ஒட்டி வாழ். அது தஸவ்வுஃப், அது ஆன்மீகம். அப்படிதான் கௌஸ் நாயகத்துல இருந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தன்னை தாழ்த்தியவர்களிடத்துல போய் நல்ல முறையில சேர்ந்துக்கிட்டாங்க. ராஜா ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்துக்கிட்டாங்க. இப்படி பெரும் பெரும் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள யார் வெட்டுனாங்களோ அவங்கள்ட்ட போய் அவங்க ஒட்டிக்கிட்டாங்க. வஅஃபு அம்மன் ஸலமக, உனக்கு அநியாயம் செய்தவனை நீ மன்னித்து விடு. வஅஹ்சின் இலா மன் அஸா இலைக, உனக்கு கெடுதி செய்தவனுக்கு நீ நல்லதை செய்வாயாக. இது ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டமான வார்த்தை என்று செய்தனா இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது போன்ற ஆன்மீகம் தான் நமக்கு உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் பயன் தரும். குஃப்ர்னு சொன்னா அதுக்கு பல டெஃபினிஷன் இருந்தாலும், பல விதமான விளக்கங்கள் இருந்தாலும், குறைந்தது குஃப்ர் என்ற வார்த்தைக்குள்ள அர்த்தம் அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளை மறுக்காமல் இருக்கு. ஈமான், இஸ்லாம், நல்ல வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, ஏதாச்சும் நோய் வந்துட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் அல்லாஹ்னு முணங்குவது கூட திக்ர்னு சொல்லி தந்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் முணங்குகிறார், அந்த வேதனையில முணங்குறார், அப்படி சவுண்ட் வர முடியாம சக்தி இல்லாம இருக்கார், அது கூட திக்கிறான். ஷாதிலியா திக்ர் எல்லாம் பார்த்தோம்னா ஆஹ் ஆஹ்னு ஒரு திக்ர் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி சொல்லும்போது அவ்வாஹுல் முபீன், அவர்கள் ஆஹ் ஆஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில குஃப்ர்ல கலிமத்து தய்யிபால ரொம்ப ஆழமான குஃப்ர் இருக்குது. குறைந்தது அல்லாஹ்வின் நியமத்துகளை உதாசீனப்படுத்தாமல் நாம் இருக்க வேண்டும். சையதுனா கௌஸ் தக்லீர் ரலியல்லாஹு அன்ஹு, முஹ்யிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல் இக்திராலு அலல் ஹக்கி அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ் தஆலாவை ஆட்சேபனை செய்யக்கூடியது, ஆட்சேபனை செய்வது மௌத்து தீன், அது தீனுடைய மௌத்துன்னா. அப்ப நம்ம என்னங்க ஹஜ்ரத், நான் எவ்வளவு தொழுகிறேன், எல்லாம் செய்யதான் செய்யறேன், எனக்கு மட்டும் தான் இப்படி கஷ்டமா? ஒரு சஹாபி இந்த வார்த்தையை சொன்னதை நம்ம காட்ட முடியாது. ஒரு சஹாபியோட விஷயத்துல அவர்கள் இஸ்தஅமல கலிமத்த தஹஸ்ஸுர், ஏதாச்சும் நேரத்துல அவங்க கவலை கொண்டு ஐயோன்னு சொன்னதை காட்ட முடியாது. சில சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவில் மட்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. வா கர்பா அபா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்த நேரத்திலே சையதுனா பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அது இல்லாம அவங்க ஒரு கஷ்ட காலத்துல சொன்னதில்ல. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சில நேரத்தில் நான் பசியோடு இருப்பேன், பசியோடு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்ப்பதை மட்டுமே நான் ஆதரவு வைப்பேன். அல்லாஹ் ஒரு நாளைக்கு நான் ஆட்சேபனை செய்தது. அவங்க ஒரு தடவை ரொம்ப பசியோட இருந்தாங்க. மதீனா முனவரா, இந்த செய்தியோட நான் நிறைவு செஞ்சிடறேன். மதீனா முனவராவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய தூணுக்கு அருகாமையில் ஒட்டி உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்களாம். அவங்கள்ட்ட நான் பசியோட இருக்கிறேன், எனக்கு சோறு தாங்கன்னு சொல்லதுக்கு வெட்கம், எனக்கு ஏதாச்சும் தாங்கன்னு சொல்லதுக்கு கூச்சம். அவங்க என்ன செஞ்சாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அக்ரினி அப்படின்னா, அக்ரினின்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு எனக்கு உணவு தாருங்கள் அர்த்தம், இன்னொரு அர்த்தம் இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு ஆயத்தை ஓதி அதுக்கு விளக்கம் தாங்கன்னு அர்த்தம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க பார்த்தாங்க அக்ரினின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு உடனே மைண்ட் அந்த பக்கம் போகல. ஏன்னா இவங்களுடைய முகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முகம் அக்ரினின்னு சொன்ன உடனே ஒரு ஆயத்தை ஓதி அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க.
அடுத்தது உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. அவங்கள்ட்டையும் சொன்னாங்க, அக்ரினி, எனக்கு நீங்க என்ன செய்ய, உணவு தாங்க, இல்லாட்டி அப்படி அந்த அர்த்தத்தை சொன்னாங்க. அவங்களும் ஒரு ஆயத்தை ஓதி விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல. பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க என்னது, இவங்க பசியில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் ஒரு பால் இருந்துச்சு. இந்த பாலுடைய சம்பவம் நமக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அஸ்ஹாபு சுஃபாவையும் கூப்பிட்டு விட்டாங்க, எல்லாத்துக்கும் பால் கொடுத்தாங்க. கடைசியா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வயிறு நிறைய பால் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஆன்மீகம் என்பது ஷரீஅத்தோடு ஒட்டிய ஆன்மீகம். ஷரீஅத் இல்லாத எந்த ஆன்மீகமும் தரீகத்துன் பிலா ஷரீஅத்தின் பாத்திலுன் பாத்திலுன் பாத்திலுன். சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஷரீஅத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வெளிப்படையான வாழ்க்கையில் ஹராம் ஹலாலை பேணி எவ்வாறு வாழ்ந்தார்களோ அந்த முறையில் வாழ்ந்து அவங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை யார் பின்பற்றுகிறாரோ அதுதான் தரீகத், அதுதான் ஆன்மீகம். அது அல்லாத ஆன்மீகம் என்பது அசத்தியம் 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 சொன்னாங்க. அதனால் நமக்கு என்ன செய்யணும், குஃபர் ஷிர்க் என்று சொன்னால் நம்மை எல்லா இடத்திலையும் முன்னிலைப்படுத்துவதை விட்டு நாம் தவிர்க்கணும். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய ரப்பினுடைய மகாமல போய் நிக்கிறதுக்கு யாரு பயப்படுறானோ அவன் இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவனுக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய மகாம் என்னன்னு விளங்கணும். அதுக்குதான் லா இலாஹ இல்லல்லாஹ் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புங்கிற மகாம்ல இருக்கிறான். நம்ம வீட்டுல போய் என்ன சொல்லக்கூடாது, நான் உன்னை வளர்க்கலையா, நான் உனக்கு அது செஞ்சு தரலையா, நான் செய்யாட்டி இப்படி வந்திருப்பியா, அது அல்லாஹ் பேச வேண்டிய வார்த்தை, அது நம்ம பேசக்கூடாது. அது போன்று குஃபுர்ல ரெண்டு விதமான குஃபுர் இருக்குது. அல்லாஹ்வை மறுப்பது, மற்றொன்று அல்லாஹ்வின் நிஅமத்துகளை மறுப்பது, அல்லாஹ்வை ஆட்சேபனை செய்வது, அது நம்மகிட்ட வரக்கூடாது. மூன்றாவது நிஃபாக் என்று சொன்னால் நயவஞ்சகத்தனம். அதுல உயர்ந்த நிஃபாக் அது முனாஃபிக்குகள், அது இப்ப இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எப்படி சஹாபிகள் இருந்தாங்களோ அவங்களுடைய உயர்ந்த ஈமான் யாருக்கு இருக்காது. அதை விட மோசமான நிஃபாக் முனாஃபிக்குகள்ங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த முனாஃபிக்குகள். அது இல்லாத நிஃபாக் என்னதெல்லாம் வரும், நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றாக ஆகாமல் இருக்கும், அது ஒரு நிஃபாக். தக்பீர் கெட்டோம், கஸாலி இமாம் சொன்னாங்க, வஜ்ஜஹது என்று நீ அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதாக சொல்லிவிட்டு உன் உள்ளம் ஊரெல்லாம் சுற்றுகிறது, இது நிஃபாக் இல்லையான்னு கேக்குறாங்க. இப்போ கௌஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, நீ அக்லிஸ் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு இக்லாஸா நடந்து கொஞ்சமான வார்த்தைகளை நீ ஓதினாலும் அது உன் உள்ளம் ஒட்டும்படியாக நீ ஓதி. அதுக்குதான் முராகபா செய்யறோம், தியானம் செய்யறோம், ஷேக்மார்களை அணுகிறோம், தரீகத்தினுடைய ஷேக்மார்கள்ட்ட போய் 40 நாள் தங்கி இருக்கிறோம், சுஹபத் செய்யறோம். இதெல்லாம் இந்த நிஃபாக் நீங்குவதற்கு தான். இர்திதாதுன்னு ஒண்ணு இருக்குது. இர்திதாதுன்னா மார்க்கத்தை விட்டு வெளியே போயிருக்கு. கலிமத்து தொய்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த கலிமத்து தொய்பா நமக்கு ஒவ்வொரு நாளும் ஈமானை அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் என் தலைக்கு மேலே உதித்து என் தலைக்கு பின்னால் அது மறையக்கூடிய நேரத்திலே உதித்த நேரத்தில் எந்த ஈமான் எனக்கு இருந்ததோ அந்த ஈமான் தான் அது மறையும் பொழுதும் இருந்தது என்றால் அந்த நாள் வீணாகி விட்டது என்று நான் சொல்லுவேன். அவங்களுக்கு அப்படி வீணானதே இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சையதுனா அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லவ் ஹுஜிபுது அன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்ஹத்தன், எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நொடி மறைக்கப்பட்டால் மா ஆஇதத்து நஃப்ஸி மினல் முஸ்லிமீன், நான் என்னை ஒரு முஸ்லிமாக கருத மாட்டேங்கிறேன். ஷாதிலியா தரீகாவுடைய ஷேக். அப்ப அந்த அடிப்படையில நமக்கு ஒரு நாளைக்கு உள்ள ஈமான், இன்னைக்கு காலைல எந்திரிச்சோம், நைட்டு தூங்க போறோம், எப்படி கடையில கணக்கு பார்ப்போமோ அது போன்று என்னுடைய ஈமானில் முன்னேற்றம் இருக்குதான்னு பார்க்கணுமா. அதுல பின்னடைஞ்சிட்டா அது ஒரு வகையான இருத்திதான். அதாவது முன்னாடி நல்லா இருந்து பின்னாடி கெட்டு போறது இருக்கு இல்லையா, அது கூட ஒரு இருத்திதான். அதனால இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி தந்த ஆன்மீகம் என்பது வெறும் அல்லாஹ்வோடு மட்டும் அது நிக்காது. மனைவியோட உள்ள ஆன்மீகம் இருக்குது, மக்களோட உள்ள ஆன்மீகம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமார்கள்ட்ட கண்ணியமான முறையில் தோற்று போறத ஒரு ஆன்மீகம்னு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சந்தோஷமாக அவருக்கு உணவு ஊட்டி விடுவதை சதக்கான்னு சொல்லி தந்தாங்க. அந்த சதக்கா என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே உண்மையை நிரூபிப்பதுன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம்.
அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, அவர்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், அவங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும், சின்ன குழந்தைங்கள்ட்ட கொஞ்சறதா இருந்தாலும், அவர்கள் ஒருத்தருக்கு சலாம் சொல்வதாக இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நடைமுறைகள் தான் ஆன்மீகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஷேகுமார்கள், தரீக்கத்தினுடைய அவுலியாக்கள் யாரை எடுத்தாலும் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தான் தன்னுடைய முரீதுகளுக்கு கத்துக் கொடுத்திருப்பாங்க. ஒரு தடவை ஒரு நேரம் இருந்தும் கூட ஒரு முரீத் ஒது செய்யும் பொழுது 3 தடவை கழுக வேண்டியதை கழுகாம போனார். அது கௌஸ் நாயகம் அவங்களுடைய விலாயத்தை புடிங்கிட்டாங்க நம்ம கேள்விப்படுறோம். சுன்னத்தை பின்பற்றுவது என்பதுதான் ஆன்மீகம். அதுபோன்று நாம் வார்த்தையில் மட்டும் ஞானங்களை பேசி படைப்பினங்கள் மீது நாம் கோபமாக இருந்தால் அது ரசூலுல்லாஹ்வோட ஆன்மீகத்துக்கு எதிரானது. இதனை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா புனைய, என் அன்பு மகனே, இன் கதிர்த அன் துஸ்பிஹ வ தும்சிய வ லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லி அஹதின் ஃபஃஅல். என்னுடைய அன்பு மகனே, நீ காலையில எந்திரிச்சாலும் சரி, மாலையில வெளியே போனாலும் சரி, எந்த மனிதரை பற்றியும் கசடு உன் உள்ளத்தில் இல்லாமல் நீ பாதுகாத்துக் கொள். யா புனைய, என் அன்பு மகனே, தாலிக்க மின் சுன்னதி. நம்ம வெளிப்படையான மிஸ்வாக்கு சுன்னத்து தெரியும், தாடி வைக்கிறது சுன்னத்து தெரியும், தொப்பி போட சுன்னத்து தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மேலையும் குரோதம் பாராட்டாமல் இருப்பது என்னுடைய சுன்னத்து. ஒமன் அஹ்யா சுன்னதி ஃபக்கத் அஹப்பனி. யார் என்னுடைய சுன்னத்தை நிறைவேற்றி அதை வாழ வைக்கிறாரோ அவர் என்னை விருப்பப்படுகிறார். ஒமன் அஹப்பனி ஃபகான மஇ ஃபில் ஜன்னah. அவர் யார் என்னை மஹப்பத் வைக்கிறாரோ அவர் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார்கள் சொன்னாங்க. அதனால் நம்ம தரீக்கால வந்திருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நாம் பிறருக்கு பத்துவா கொடுக்க போக கூடாது. இவன் காஃபிரு, அவன் முஷ்ரிக்கு, இவன் சரியில்லை, இது போன்ற பத்துவாக்களை விட்டு நாம் பாதுகாத்துக் கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தை நாம் கடைபிடிக்க துவங்கிவிட்டோம் என்ற அர்த்தமாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணை குளிர்விக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. நம்மை, நம்முடைய பெற்றோருக்கும், நம் குழந்தைகளை நமக்கும் கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் மஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக, அவர்கள் மீது ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக, அவர்களுடைய புகழ் பாடக்கூடியவர்களாக, முன்னோர்களான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நாதாக்களை நம்முடைய உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும், ஆன்மாவிலும் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் பிஜாஹி சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.